கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் புதிய புதிய வியாதிகள் தோன்றுகின்றது. மருத்துவர்களும் ஒவ்வொரு வியாதிக்கும் புதிய புதிய பெயர்களை சூட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே வியாதிகள் பெருகினாலும் மறுபக்கத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வியாதி நிமித்தமாக தன் ஆஸ்தி முழுவதையும் விற்று செலவழித்தும் சற்றும் குணமாக்கப்படாத அந்த ஸ்திரீ சகல வியாதிகளை நீக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் வியாதி அவளை விட்டு நீங்கி போயிற்று. அன்பானவர்களே, சகல வியாதிகளை நீக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கின்றார். உங்கள் வியாதியை பார்க்கிலும் சகல வியாதியும் உங்களை விட்டு நீக்கும் இயேசு பெரியவர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் கர்த்தர் சகல வியாதியையும் உங்களை விட்டு விலக்குவார்.